கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தேவ பிரசன்னமும் சமாதானமும் உங்களோடு தங்கியிருப்பதாக. கர்த்தர் நம்மோடு இந்த தியானத்திற்கான காரியங்களை குறித்து பேசும்படியாக நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்ததன் நோக்கத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களை அர்ப்பணித்து உமக்கென்று நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழ எங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகள் மூலமாகவும் நீர் எங்களை ஆவிலே உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்க இரட்சகராக வந்தார். அவர் பாவத்தினால் உண்டான சாபத்தை நீக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்களையும் சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களையும் அவர் நிறைவேற்றி இந்த உலகத்திலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கம் சுமந்தவராக அவர் சிலுவை பாடுகளுக்கு தம்மை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்திலே கொடுக்கப்பட்டதான கொடிய குற்றமாகிய சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படியான சவாலை சாத்தான் அவருக்கு கொடுத்திருந்தான். ஏனென்றால் அதுதான் மிக மிக கொடியதான வேதனை மிகுந்ததான பாடுகள் மிகுந்ததான ஒரு மரணம். இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சவாலை சாத்தான் ஆண்டவருக்கு கொடுத்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த பாத்திரத்தையும் அவர் வாங்கி கொண்டு சிலுவை பாடுகளுக்கு தம்மை அர்ப்பணித்தார். பிலாத்துவின் முன்பாக அவர் ஒரு குற்றவாளியாக கொண்டு செல்லப்பட்ட போது பிலாத்து அவரை விசாரித்து இவரிலே எந்த விதமான குற்றத்தையும் காணேன் என்று சொன்ன போதிலும் அந்நாளிலே இருந்த மத தலைவர்களும் யூதர்களும் இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி மிகுந்த கோஷமிட்டபடியினாலே அவன் இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களா இருப்பேன் என்று சொல்லி தம்மை அவன் அவிதமாக தன்னுடைய அந்த தீர்ப்பை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்து ஜனத்தை பிரியப்படுத்த அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அந்த விதமாக இயேசுவை வாரினால் அடித்து அவர்கள் எருசலேமின் வீதிகளிலே சிலுவை சுமக்கும்படியாக செய்து கொல்கதா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சிலுவையில் அறையும்படியாக கொண்டு சென்றார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 குற்றவாளிகளை சிலுவையிலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே வலது பக்கத்திலே ஒருவன் ஒரு கள்ளனாகவும் காணப்பட்டான். அவன் மிகுந்த கொடிய திருட்டு குற்றத்திலே அகப்பட்டு அவன் அந்த விதமான சிலுவையிலே அறையப்பட்ட குற்றத்தை பெற்றான். அடுத்தபடியாக மற்ற இன்னொரு குற்றவாளியும் அவன் கொலைபாதகனாக இருந்தான் என்றும் நாம் பார்க்கிறோம். விதமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் அவ்விதமாக சிலுவையிலே தொங்கும் அந்த வேளையிலே சபிக்கவும் பலவிதமான தூஷண வார்த்தைகளை பேசவும் செய்வார்கள் என்று பொதுவான சிலுவையில் அறையப்பட்ட மக்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வித்தியாசமானவராக இருந்தார். அதனாலே அதிகாரிகளும் அங்கிருந்த போர் செய்வர்களும் கூட ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது 7 முறை 7 வார்த்தைகளை அவர் சொல்லி தம்முடைய சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவன் விட்டார் என்பதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். முதலாவதாக அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறவனமாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னது அவருடைய தெய்வீக மன்னிக்கும் சிந்தையை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். பிசாசின் ஆதிக்கங்களை அவர் ஜெயித்தவராக அவர் சிலுவையிலே சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு வந்த ஒரு சவால், இந்த கொடிய குற்றம் செய்து உம்மை பரிகாசம் பண்ணி உம்மை சிலுவையிலே அறைந்த மக்களை நீர் மன்னிக்க கூடுமோ என்கிறதான ஒரு சவால். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு பிதாவினிடத்திலே அவர் அந்த சிலுவையிலே அறைந்த மக்களுக்காக வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இவருடைய தெய்வீக சிந்தையும் தேவகுமாரன் என்கிறதான உண்மையையும் அங்கே வெளிப்படுத்தது என்று பார்க்கிறோம். மன்னிப்பை குறித்து அவர் போதிக்கும் போது அவர் கொடிய சித்திரவதை செய்யப்பட்ட அந்த வேளையிலும் சாத்தான் அந்த சவாலை அவர் நிரூபித்தார் என்பதை பார்க்கிறோம். பாவத்தின் சாபத்தினால் வந்த அறியாமையையும்
கண்கள் அந்தகாரம் நிறைந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் அறியாமையினாலே மக்கள் செய்த இந்த தீமையான காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். அவர்கள் பார்க்கக்கூடாதபடி அவருடைய கண்களெல்லாம் அந்தகாரத்தின் அதிபதியாகிய பிசாசானவனாலே குருடாக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் மன்னிக்க தயபரித்தவர் என்றும் மனந்திரும்ப அழைக்கிறவர் என்றும் மன்னிப்பை வெளிப்படுத்தி சாத்தானின் தலையை அங்கே சிலுவையிலே நசுக்கினார் என்றும் நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் பகைவர்களை வெட்கமடைய செய்தார். மன்னிப்பின் கிருபை பிரவாகத்தை அங்கே வெளிப்படுத்தினார். சிலுவையிலே தாம் செய்த அந்த பெரிய தியாகத்தின் மூலமாக, சிலுவை பாடுகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக மற்றவர்களையும் பகைமை செய்த தன்னோடு போராடின அந்த மக்களையும் அவர் மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை அவர் மன்னித்து சாத்தானின் சவாலை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர் பகைஞரையும் சிலுவையிலே அறைந்தவரையும் மன்னித்தது மாத்திரமல்ல, அங்கிருந்த அந்த பெரிய தலைவர்களையும் கூட அவர் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை பாடுகளின் சிறப்பு மன்னிப்பு என்பதாகும். நமது செயலிலே நாம் எவ்விதமாக பிரதிபலிப்போம், சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடிவாரத்திலே நாம் வந்து அவ்விதமாக அவருடைய அந்த மன்னிப்பின் சிந்தையை, அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைவு கூறும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எந்த பாவியாயினும் அவர் தள்ள மாட்டாதவராக எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பு அருளி அந்த மகிமையான பரமராஜ்யத்தை சேரும்படியாக அவர்களுக்காக ஆண்டவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் எல்லா விதமான தீமை செய்த மக்களையும் மன்னிக்கும் ஆண்டவர் இன்றைக்கும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் அவரண்டை அழைக்கிறார். அவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற ஆண்டவர் இன்றும் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்பதாகும். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தமக்கு வலது பக்கத்தில் இருந்த அந்த கள்ளனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இந்த வசனத்தை நாம் காண்கிறோம். பொதுவாக அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருந்த இன்னொரு கள்ளன் அவரை பரிகாசித்தான் என்று பார்க்கிறோம். இன்னொரு குற்றவாளியாக இருந்த அவன் இயேசு கிறிஸ்துவை பரிகசித்து, நீ தேவகுமாரனே ஆனால் என்னையும் எங்களையும் உன்னையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அவன் பரிகாசம் பண்ணினான். ஆனால் வலது பக்கத்தில் இருந்த கள்ளனோ என்ன சொன்னான்? அப்படி அல்ல, நாம் செய்த தண்டனைக்கு தக்கதாக, நாம் செய்த குற்றத்துக்கு தக்கதான தண்டனையை பெறுகிறோம். ஆனால் இவரோ எந்த தவறும் செய்யவில்லையே. ஆகவே அவ்விதமாக இந்த ஆண்டவர் அவர் குற்றமற்றவர் என்பதை அவன் நினைவு கூர்ந்து அவருடைய உபதேசத்தை ஒருவேளை அவன் கேட்டிருக்க கூடும். அவன் அவ்விதமாக கேட்டு இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன அந்த உபதேசத்தை அவன் ஒருவேளை அறிந்திருக்க கூடும். அதனாலே அவன் என்ன சொல்லுகிறான்? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைந்தருளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆகவே அவ்விதமாக இயேசு கிறிஸ்து இவ்விதமான அந்த வார்த்தையை, அவர் மன்னிப்பின் சிந்தையை கூறினதை கூட அந்த கள்ளன் கேட்டு அவன் என்ன செய்திருப்பான்? அவன் இவ்விதமாக தன்னுடைய சிலுவையில் அறைந்த மக்களையும் கூட அவர் மன்னிக்கிறாரே என்று சொல்லி அவரை குறித்து மிகுந்த ஒரு நல்ல மதிப்பும் ஒரு நல்ல கனத்தையும் அவன் எண்ணியிருப்பான் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவ்விதமான மீட்புக்காக தொங்கினார் என்பதை அவன் ஒருவேளை முன்பு அறிந்திருக்கக்கூடும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. அவ்விதமாக அவரிடத்திலே வருகிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த மனிதனை ஆயினும் அவர் தள்ளுகிறதில்லை என்று நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றும் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவில் நமக்காக தந்த தேவனுடைய கிருபை வரம், இயேசு கிறிஸ்து நமக்கு தந்ததான அந்த கிருபை, அவருடைய கிருபை பிரவாகம் சிலுவையிலிருந்து ஊற்றப்பட்டு நமக்கு நித்திய ஜீவனை தந்தது. இந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் பரதீசிலே வாழப்போகிறார்கள் என்பதை அவன் இயேசு கிறிஸ்து
அந்த கள்ளனுக்கும் அவர் தெரியப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். ஆனபடினாலே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் அவர் காத்திராமல் அந்த இடத்திலே நீ இன்றைக்கே வருவாய் என்று ஆண்டவர் அவனுக்கு அங்கே உறுதி அளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படாதபடிக்கும் அவ்விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் அவர் உணர்வுள்ளவராக சரியான நல்ல ஞாபகத்தோடு அவர் இந்த வார்த்தைகளை பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த பாவியாயினும் தள்ளாத நேசர் இன்றைக்கு நம்மை அன்போடு அழைக்கிறார். அவருடைய அரவணைக்கும் அன்பு நம்மோடு கூட இருக்கிறது. தம்மிடத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது 3ஆவதாக அங்கே ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீயே, அதோ உன் மகன். இன்னும் அந்த சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று இயேசு சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் 3வது வசனமாக சிலுவையிலே இயேசு மொழிந்ததை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீயே என்று சொல்லும் போது பூலோகத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடனாக வந்தபோது அவருக்கு அந்த குடும்ப உறவிலே அவர் இருந்தார் என்றாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எந்த விதமான ஒரு உண்மையான மானிட உறவிலும் நிலையானவராக இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தேவகுமாரனாக இருந்தார். மானிடனாக வருவதற்கு ஒரு பாத்திரமாக அந்த மரியாளை தெரிந்து கொண்டார், அந்த ஸ்திரீயை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனாலே அவர் ஸ்திரீயே என்று சொல்லி அந்த அம்மாவை அழைத்தார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக அழைத்து அதோ உன் மகன் என்று சொன்னார். மானிட உறவிலே, மனித குடும்ப வாழ்க்கையிலே அவரும் ஒருவராக வாழ்ந்திருந்த இந்த காலங்களிலே ஒருவேளை அவர் குடும்ப அங்கத்தினராக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இப்போதோ அவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி அவருடைய அந்த பூலோக வாழ்க்கையின் ஊழியங்கள் நிறைவு வரும் காலமானபடினாலே அவர் பூலோக வாழ்க்கையை முடித்து பரலோகத்துக்கு செல்ல போகும் அந்த காலங்கள் வருகிறபடியினாலும் அவர் தம்மை வளர்த்த, தம்மை பெற்று வளர்த்த அந்த தாயை அவர் பூலோக தாயாக அவர் மதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அபிதமாக மதித்தது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வசனத்தை, அவர் சொன்ன அந்த வசனத்தின்படியே அவர் மக்களை அன்பாக நேசிக்கிறார் என்றும் அவர் ஒருவரையும் தனியாக விடுவதில்லை என்று சொல்லி அவர் மக்களை ஏற்றுக்கொள்கிறார் என்றும் அவர்களை ஆதரிக்கிறார் என்றும் அவருடைய வசனத்தின்படியே அந்த அருமையான அம்மாவை தன்னுடைய சீசனாகிய ஒருவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஐயோ, நான் குடும்பத்திலே என்னுடைய அருமையான ஒரு மகனை இழக்கிறேனே என்று அங்கலாய்த்த ஒரு அம்மாவாக, இன்னும் பகைவர்கள் சூழ்ந்த அந்த சூழ்நிலையிலே நான் இனி வரும் நாட்களிலே என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்த சூழ்நிலையிலே அந்த அம்மா என்ன செய்கிறார்கள்? அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று அவருடைய போதனையிலே சொன்ன அந்த காரியத்தின்படியே இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய அன்பான ஒரு சீசனை அவர் நோக்கி அந்த அம்மாவை அரவணைத்துக் கொள்ளும்படியான அவருடைய அரவணைக்கும் அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பான சீசனாகிய யோவானிடத்திலே தன்னுடைய அந்த தாயை ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் பூலோகத்திலே அவருடைய ஊழியத்தின் போதே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களும் யார்? என்னுடைய அன்பான சீசர்களே என்று சொல்லி அவர்களை காட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனபடினாலே அந்த சிலுவையின் அடிவாரத்திலே மாத்திரமல்ல, அவருடைய பணியின் போதே அவர் அந்த மரியாளை உண்மையான அம்மா என்று சொல்லி அவர் உலகுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் சாதாரண உலக பிரகாரமான உறவுகளிலே இருக்கிற ஒரு தாயாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவருடைய அரவணைக்கும் அன்பை அந்த சிலுவையின் அடிவாரத்திலே அவர் வெளிப்படுத்தி தம்முடைய கடமையை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உலகில் நம்மை திக்கற்றவர்களாக விடாத நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். தம்மிடம் வருபவரை அவர் ஆதரிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர்
நம்மை அன்போடு அழைக்கிறார். அவர் திக்கற்றவர்களின் தகப்பனும் எந்த நிலையிலும் நம்மை ஆதரிக்கிறவருமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்களாக, கைவிடப்பட்ட நிலைமையிலே ஆதரவற்றவர்களாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை ஒருவேளை எண்ணி கலங்குறவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஆதரிக்கிறவராய், நம்மை கைவிடாதவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நான்காவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பார்க்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலேயும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலேயும் இதை நாம் வாசிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். தேவன் தேவனை கைவிட்டாராம். இது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது என்று சொல்லி டிஎல் மூடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே மனிதன் பாவத்தின் கோரத்தினாலே அவன் இந்த உலகத்திலே சாபத்தின் அழிவை பெற்று அவன் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தான். பாவ பாரம் மனித வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தது. மனுக்குலம் முழுதும் உள்ள பாவம் கொடிய பாவமாக இருந்தது. அவன் நரகாக்கினைக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவ பிராயசித்தம் செய்ய சிலுவையிலே மரிக்க தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தபோது சிலுவையை பலிபீடமாக்கி தம்முடைய சரீரத்தை அவர் பலியாடாக ஒப்பு கொடுத்து, இன்னும் அந்த மத்தியான வெயிலின் அந்த உஷ்ணமானது நெருப்பாக காணப்பட்டு அவ்விதமான சிலுவையிலே தம்முடைய பலியை அவர் நிறைவேற்றினார் என்றும் நாம் பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவர் அந்த பலியை நிறைவேற்றும் வேளையிலே அவர் கைவிடப்பட்டவராக, பூரணமாக கைவிடப்பட்டவராக, முழு மனிதனாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு மனித பாவத்தை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பூரணமான பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்த அந்த வேளையிலே பிதாவின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது, பரலோக தொடர்பு துண்டிக்கப்பட்டது, அவருடைய தெய்வீக உறவில் துண்டிப்பு உண்டாயிற்று. முழு மனிதனாக அவர் அந்த வேளையிலே பாவம் இல்லாதவராக, பாப பரிகாரியாக அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த வேளை என்று பார்க்கிறோம். ஆகவே சங்கீதம் 22:1 இதே வாசனத்தை வாசிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றும், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதர்களுக்காக பாவ பரிகாரம் நிறைவேற்றும் அந்த நேரத்திலே பாவத்தின் அழுத்தம், அந்த பயங்கரமான அந்த பாவத்தின் கோரம் அழுத்தப்பட்டபடியினாலே அந்த வேதனையின் மத்தியிலே உன்னத பலனை விடுபட்ட நேரம், பிதா பரிசுத்த ஆவியானவர் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நேரம், பலன் குன்றி கைவிடப்பட்ட அந்த வேளையிலே அவர் பிதாவை நோக்கி, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களிலே வாசிக்கும் போது பாவத்தால் பிதாவின் முகத்தை நாம் பார்க்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே நாம் ஜெபம் உள் பிரவேசிக்காதபடிக்கு உம்முடைய மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று அங்கே வாசிக்கிறோம். அது எதனாலே? பாவத்தினாலே. நாங்கள் பாவம் செய்து துரோகம் செய்தோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடினாலே இந்த பாவத்தின் கோரம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ளதான அந்த தொடர்பை துண்டித்தது. அந்த துண்டிப்பை அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராக அவர் கைவிடப்பட்ட அந்த நிலைமையிலே அவர் முழு மனிதனாக பிராயசித்தம் செய்தும் அந்த வேளையிலே அவர் பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறார். ஆனாலும் கைவிடப்பட்ட நிலையிலும் நமக்காக பாவ பிராயசித்தம் செய்து சிலுவையிலே வெற்றி சிறந்து முழு பலத்தோடும் முழு மனிதனாகவும் முழு தெய்வீக கடமையை நிறைவேற்றி அவர் நமக்கு மீட்பை சம்பாதித்தார். இந்த சம்பாதித்த அந்த மீட்பை நாம் இன்றைக்கு உதாசீனம் பண்ணி குற்ற நிவாரண பலியாக அவர் நமக்காக மரித்து அவர் ஏற்படுத்தின அந்த பாவ பரிகாரத்தை உதாசீனம் பண்ணி வாழும் மக்கள் இன்றைக்கு ஆண்டவரண்டே வர வேண்டும் என்று அவர் ஏக்கத்தோடு அழைக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் அழைக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய பாரங்களை, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து விட்டார். அவர் நமக்காக பாவ பரிகாரம் செய்து பாவத்தினின்று விடுதலையை சம்பாதித்தார். இந்த இயேசு கைவிடப்பட்டவராக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு மீட்பை சம்பாதித்தார்.
இந்த மீட்பை நாம் சொந்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாக அனுதினமும் வாழும்போது அந்த மெய்யான பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாமும் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்பதாகும். யோவான் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் அந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறது. தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை பார்க்கிறோம். வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாக இதை சொன்னார் என்றும் அங்கே நாம் வாசிக்கிறோம். சரீரத்திலே இருந்து வெளியேறின அந்த வேர்வைகள், சரீரத்திலிருந்து வெளியேறின இரத்தம், இன்னும் பகலின் உஷ்ணம், அது மாத்திரமல்ல இரவு முழுதும் ஒன்றும் புசிக்காத அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலேயும் அவர் மிகுந்த களைப்படைந்தவராக அவர் தாகத்தின் மத்தியிலே அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு அந்த காடி நிறைந்த கசப்பு கலந்த காடி நிறைந்த, காடி என்று சொன்னால் வெனிகர் என்று சொல்லுவார்கள், ஒரு புளிப்பான பானம், அதை அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் இயேசு அதை வாங்கிக்கொள்ள, ஏனென்றால் சிலுவையிலே தொங்குகிற மக்களுக்கு அதில் மது, அதாவது போதை கலந்து கொடுப்பார்களாம். கொஞ்சம் அவர்களுக்கு விடுதலை அருளும்படியாக, அந்த வேதனைகள் கொஞ்சம் குறையும்படியாக அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை பருகி அதனாலே அவர் அந்த வேதனையையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் மெய்யாக அவர் சொன்ன அந்த தாகம் ஆத்தும தாகம் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 69:21 என் தாகத்துக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அக்கிரமக்காரரோடு தம்மை நியமித்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்ததோடு சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் பூலோகத்தின் எல்லா மக்களுக்காகவும் அவர் மீட்பை அடைய வேண்டும் என்கிறதான தாகம் அவரிடத்தில் இருந்தது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கிற என்னை சிலுவையில் அறைந்த மக்களும் இந்த உலகின் எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்று நான் தாகமாயிருக்கிறேன் என்கிறதான தமது தாகத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நினைத்திருந்தார், கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அவருடைய தாகம் அவருக்கு தெய்வீக பானமாக கொடுக்கப்பட்டு, தூதர்களால் கொடுக்கப்பட்டு அவருடைய தாகம் தணிந்திருக்கும். ஆனால் அவ்விதமாக அவர் ஏதோ ஒரு மாயஜாலம் பண்ணி அவ்விதமாக சிலுவையிலே தொங்க விரும்பவில்லை. பூரண மனிதனாக தம்மை ஒப்பு கொடுத்து அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக அவர் பலியாக தம்மை பானபலியாக ஊற்றினார். சிலுவையிலே தம்மை பானபலியாக ஊற்றினதுனாலே, அவருடைய இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டதுனாலே, அவருடைய சரீரத்தின் தண்ணீரெல்லாம் வெளியேறினபடினாலே அவர் அவ்விதமாக அவர் தாகம் உள்ளவராயிருந்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆத்தும தாகம் தீர்க்க நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவருடைய மீட்பு அருமையானது என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனபடினாலே நாம் இந்த ஆத்தும தாகத்தை தீர்க்க ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து ஆத்தும தாகம் தணிக்கிறவராயிருக்கிறார் என்பதை நாம் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மக்களுடைய மீட்புக்காக ஏங்கும் ஆண்டவர் இன்றைக்கு அவ்விதமான மீட்பை பெற ஏங்கும் மக்களை அவரண்டை வழிநடத்த விசுவாசிகளாய் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இயேசு இன்றைக்கு இந்த உலகின் மக்கள் ரட்சிக்கப்பட தாகம் உள்ளவராயிருக்கிறார். ஆத்தும மீட்புக்கான தாகம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய தாகம் தணிக்கும் அன்பு சீசர்களாக நாம் காணப்பட இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆறாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தை முடிந்தது என்று சொன்னார் என்று யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் முடிந்தது, தம்முடைய பணி முடிந்தது, பிதாவின் திட்டம் நிறைவேறி முடிந்தது, தமது பூலோக வருகையின் நோக்கம் நிறைவேறினது, பாவ பிராயசித்தம் பாவ பரிகாரம் செய்து முடிந்தது, பாவத்திற்கான கிரயம் செலுத்தி முடிந்தது, பாவிகளுக்கான விடுதலைக்கான எல்லா பரிகாரமும் செய்து முடிந்தது, சாத்தானின் அதிகாரம் முறியடிக்கப்பட்டு முடிந்தது, பலியின் நியமங்கள் நிறைவேறி முடிந்தது, ரட்சிப்பின் கிரியையை நிறைவேற்றி முடிக்கப்பட்டது, முன் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. நியாயப்பிரமாணத்தின் பலியின் நியமங்களின் அதனுடைய எல்லா விதமான கடமைகளும் நிறைவேற்றி முடிந்தது. பாவத்தின் சாபத்தின் விளைவு நின்று எல்லா மனிதருக்கும் விடுதலை உண்டாக்கும் பணியும் நிறைவேறி முடிந்தது. இன்னும் எவ்விதமாக பிதா கொடுத்த பாத்திரத்தில்
பானம் பண்ணி அதன் பணிகளையும் முடித்தார். எல்லாவற்றையும் முடித்தவராக அவர் நிறைவேற்றிய அந்த நிம்மதியான திருப்தியான வார்த்தையோடு அவர் முடிந்தது என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஏதோ கடமைக்கு ஏதோ உளறிக்கொண்டு வார்த்தைகளை அவர் சொல்லவில்லை. அவர் எல்லாவற்றையும் நன்றாக உணர்ந்தவராக அந்த வார்த்தையை சொன்னவர். இலவசமான ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரலோக வாக்கியம் ஏற்படுத்திய பூரண பணியின் நிறைவை அவர் உணர்ந்தவராக முடிந்தது, எல்லா திட்டமும் எல்லா பணிகளும் ரட்சிப்பின் கிரியையும் முடிந்தது என்று திருப்தியோடு நிம்மதியோடு அவர் அந்த வார்த்தையை சொன்னார் என்று பார்க்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே தீங்கு நாளில் சாத்தானின் போராட்டத்தை ஜெயிக்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் காணப்படவும் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கிறிஸ்துவின் மெய்சீடர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அந்த தீங்கு நாட்கள் வரும் முன்பாக, சாத்தானின் அரசாட்சி வரும் முன்பாக, அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிதா நமக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட நாம் உண்மையுள்ளவர்களாக, அவரை பின்பற்றுவர்களாக, அவருடைய சிலுவையினால் சம்பாதித்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விரும்பி அந்த இயக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாமும் எல்லாவற்றையும் முடித்தவர்களாய் அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் காணப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 7ஆவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதாகும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை அவர் வேத வாக்கியங்களின்படியே அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆவியை விடாதிருக்க ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப ஆவியை கொடுத்த அந்த உண்மையான அந்த பிதாவின் கரங்களிலே அவர் தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்று. அவர் பூலோக மனிதனாக வருவதற்கு பிதா அவருடைய அவருடைய ஆவியை கொடுத்தார். அந்த ஆவியை பிதாவின் கரங்களிலே மறுபடியும் அவர் ஒப்புவித்தார். மனிதனாக அவர் வருவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை அவர் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த மரண நாளைக்கான அந்த ஆவியை விடும் அந்த நிலைமையும் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். முழு மனிதனாக பாபபரிகாரம் செய்து ஆவியை பிதாவிடம் ஒப்பு கொடுத்து அந்த ஆவி பாதாளம் சென்று அங்குள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்து பரதீசுக்கு அழைத்து சென்றார் என்று சொல்லி நாம் பேதுரு எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆவியிலே 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார். மனித ஆவி, ஆன்மா, தெய்வீக ஆவி. எசேயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே அவரை வைத்தார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். அரிமேத்திய ஊரானாகிய யோசேப்பு என்னும் ஒருவர், ஒரு பெரிய செல்வந்தர், தமது புதிதாக வெட்டப்பட்டிருந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தார் என்று நான் பார்க்கிறேன். இதுவும் ஐஸ்வர்யவானோடு அவர் மரித்த போது இருந்தார் என்கிற ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை நிறைவேறினது என்பதை பார்க்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57வது வசனத்திலே வாசிக்க, ஆவி ஆன்மா ஒப்படைக்கப்பட்டது போல இயேசுவும் மனிதனாக, அவர் பூரண மனிதனாக மரித்து தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவர் மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு வசனத்தின் நிறைவேறுதலாக ஐஸ்வர்யவானோடு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவருக்கு நியமிக்கப்பட்ட மரணம் துன்மார்க்கரோடு இருந்த அந்த காலத்திலும் அவர் உயிரோடு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57-60 வசனங்களிலே வாசிக்கும் போது அவர் ஐஸ்வர்யவானோடு அடக்கம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலேயும் நாம் இதை வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்திலேயும் வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்னும் அந்த செல்வந்தரோடு அவருடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே அவர் செய்து முடித்த தம்முடைய எல்லா கிரியைகளையும் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றியதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே மரித்தார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், இரத்தம் சிந்தினார், வேதனை அனுபவித்தார். இவ்விதமாக எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்கு மீட்பை சம்பாதித்தார். அவர் சரீரத்திலே துடிதுடிக்க வேதனைப்பட்டார். நமக்காக
அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நாம் இன்றைக்கு அநேக வேளைகளில் நாம் எண்ணிக்கொள்கிறோம், நான் பரிசுத்தவான், நான் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாயிருக்கிறேன் என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள தவறி விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? இன்றைக்கு ஆத்தும தாகம் தீர்க்கும் மெய்யான சீடராக எனக்காக நீ வருவாயா? என்னை மற்றவர்களுக்கு எவ்விதமான ஒரு மெய்யான பாவ நிவாரணம் செய்த ஒரு பலியாடாக நீ சொல்லுவாயா? அவர் நமக்காக மரித்தார், பாப பரிகாரம் செய்தார் என்று சொல்லி அவர் பாப பரிகாரியாக இருக்கிறார் என்று பாப பரிகாரம் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு பாவத்திலே வாழும், சாபத்திலே வாழும் மனிதர்களை அவரண்டை அழைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே கர்த்தாவே, நான் உமது பணியை செய்து உமது பாடுகளை நினைவு கூர்ந்து உமக்காக பாடுகளை சகித்து உம்முடைய சிலுவை பாடுகளை நான் நினைவு கூர்ந்து என்னுடைய வாழ்க்கையில உமக்காக சேவை செய்வதென்று ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நான் அவருக்கு நாம் பூரணமாக ஒப்பு கொடுப்போம். எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் அன்பிதையே சிந்தித்து சேவை செய்வேன். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நாம் கிரயத்துக்கு கொள்ள தகுதியற்றவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மளுக்காக பாப பரிகாரம் செய்து நமக்காக பிசாசினிடத்தில் தமது இரத்த கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அவர் நமக்காக மீட்பை சம்பாதித்து அவர் இந்த பாடுகளை பட்டதை நினைவு கூர்ந்து நாம் இன்றைக்கும் சிந்தித்து சேவை செய்யும் அவருடைய மெய்சீடர்களாக நாம் அவருக்காக பாடுகளை அனுபவிக்க முன்வருவோம். நாம் அவருக்காக சேவை செய்து அநேகரை அவருடைய நீதிக்கு நேராய் வழிநடத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்தி அவருடைய மோட்ச லோகத்தின் பாக்கியங்களை அனுபவிக்க அவர்களும் சுதந்திரர்களாய் மாற நாம் அவர்களுக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றும் இயேசுவை அறியாத ஏராளமான மக்கள் நமது தேசத்தில் உண்டு, உலகின் பல பகுதிகளிலும் உண்டு. ஆனால் இன்றைக்கோ பல விதங்களிலும் பலவிதமான ஆடம்பரங்களிலும் நாம் செலவு செய்து அவிதமான காரியங்களுக்காகவே அவிதமான செய்கிற மக்களுக்காகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக நீயும் முன் வருவாயா, நீயும் அதற்காக சேவை செய்வாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். இந்த சிலுவை பாடுகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் வார்த்தைகளை தியானிக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எந்தனுக்காய் இத்தனை பாடுகளை பட்டீரே, நான் இதை சிந்தித்து உமக்காக சேவை செய்வேன் என்று நம்மை பூரணமாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் நாம் செய்யும் இந்த சிலுவை தியானத்தினுடைய பிரதானமான காரியமாகும். அதனால் வரும் பிரதிபலன் அதுவாகும். அதனால் வரும் மேன்மையான காரியம் அதுவாகும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வெறும் விசுவாசிகளாக அல்ல, நாம் சேவை செய்யும் விசுவாசிகளாய், அவரை அறிவிக்கும் விசுவாசிகளாய், அவருடைய சிலுவை பாடுகளையும் அதனால் உண்டான மீட்பையும் அறிவிக்கும் அவருடைய சீசர்களாய் காணப்பட, தூதுவர்களாய் காணப்பட, அவருடைய செயல் வீரர்களாய் காணப்பட இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் நாம் இந்த நாட்களிலே அவரை அறியாத மக்கள் மத்தியிலே பணியாற்றும் அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூறுவோம். ஒவ்வொரு ஸ்தாபனங்களை நினைவு கூறுவோம். கிங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஸ்தாபனத்தின் மூலமாக நாங்களும் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அவருடைய நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். ஆகவே இந்த நற்செய்தியை கேட்டு ஏராளமான மக்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அழுது கொண்டே அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். அவர்கள் அழுது கொண்டே, ஆண்டவர் எனக்கு இவ்விதமான ஒரு மனமாற்றத்தை தந்தார், என்னுடைய குடிப்பழக்கத்தில் இருந்து, என்னுடைய பலவிதமான தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தந்தார் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சின்னவன் எந்தனுக்கும் சிலுவையினால் வந்தது, சிந்தையிலே தூய்மை, செயலாற்ற லட்சியம் என்று சொல்லி
பக்தன் பாடுறவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்ற லட்சியம், சிந்தைகளிலே தூய்மை, நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மை, எல்லாவற்றையும் சிலுவையிலே மரித்து நமக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தர வல்லவராயிருக்கிறார். அவருக்காக நாம் உழைப்போம். இவ்விதமான அறியாத மக்களுக்கு இயேசுவை சொல்லுவோம், இயேசுவை காண்பிப்போம். அவர்கள் இன்றைக்கு பொறுக்கவண்ணா கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகுழிக்குள் விழுந்தவர்களாயிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவ்விதமான மக்களை அவருடைய ஒளிக்குள்ளே நாம் கொண்டு வருவோம். அவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் கொண்டு வருவோம். அவருடைய மந்தையின் ஆடுகளாய் அவர்களும் மாற நாம் அவர்களை இன்றைக்கு அழைப்போம். அதற்காக நாம் உழைப்போம், நாம் ஜெபிப்போம், நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மையான வேளைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். சிலுவையிலே நீர் மொழிந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. 7 வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். 7 விதமான செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் கிரமமாக நீர் செய்து ஆண்டவரே, பிதாவின் பிராயசித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவரே, மனிதனுக்காக கிரயத்தை செலுத்தி ஆண்டவரே, மனிதனுக்காக பிராயசித்தத்தை பிதாவினிடத்தில் நிறைவேற்றி ஆண்டவரே, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த பாவத்தின் பகைமையை ஒழித்து ஆண்டவரே ஒப்புரவாக்குதலை உண்டாக்கி உமது பலிபீடத்திலே கிருபாசன தண்டையிலே வரத்தக்கதாக எங்களுக்கு நீர் தந்த இந்த பெரிய சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். உமது விலைமதி ஆதரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டபடினாலும் ஸ்தோத்திரம். துடிதுடிக்க வேதனைப்பட்டு எங்களுக்காக பாடுபட்டபடினாலும் ஸ்தோத்திரம். சிலுவை மரணத்தை நீர் ஜெயித்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவராக என்று இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை அறிந்து, இதை தியானித்து, இதை சிந்திக்கும் நாங்கள் ஆண்டவரே வருஷம் வெறுமையாக சிந்தித்து ஆண்டவரே அவிதமாக விட்டு விடுவர்களாக அல்ல, உமக்காக செயல்படும் செயல் வீரர்களாய், உம்மை அறியாத மக்களுக்கு உம்மை அறிவிக்கிறவர்களாய், இந்த அருமையான இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் சொன்னீரே. உமது ஞான ஸ்நானத்தின் மூலமாக அவர்களை உம்முடைய மந்தையில் சேர்க்க சொன்னீரே. அவ்விதமான செயல்படும் வீரர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் மாற்றுவீராக. அதற்காக உழைக்க, அதற்காக செயல்பட அவர்களை ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளெல்லாம் மிகுந்த கிருபையும் மேலான ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன். Hey there. Subscribe to my channel and also press this bell icon.